ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் பேக் டு சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் வெளியில் போகிறோம். எதுக்காக போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணிக்காக போகிறோம். ரொம்ப நாளாக பிரியாணி வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவங்க ஒர்க்குக்கு போய்கிட்டு இருந்ததுனால வாங்கி கொடுக்க முடில. ஏன்னா காலையில் போயிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வர்றதுனால வாங்கி கொடுக்க முடில அந்த நேரத்தில். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் லீவ் போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வெளியில் போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்றதுக்காக நாங்கள் போகிறோம். ஒன்று கடையிலே வாங்கி சாப்பிட்றோமா இல்லை வீட்டுக்கு வாங்கிட்டு வரோமா என்னன்னு தெரியலை. பட் ஆனால் சாப்பிட போகிறோன்றது மட்டும் உறுதியாகிடுச்சு. அதுதான் நம்ம ஒரு விளாகை எடுத்து போட்டுருவோமே அப்படின்றதுக்காக தான் இந்த விளாகு. நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே வந்தாச்சு. பேக்ரவுண்ட் செம்மையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் வெயிலும் அடிக்கி ஆனால் மோடமாகவும் இருக்குது. அதனால் கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக இருக்குது. சுற்றி மாமா வந்து உள்ளுக்கு தூங்கிட்டு இருக்காங்க. சவுண்டு கேட்டு எந்திரிச்சிருவாங்கன்னு தான் கதவு மூடிட்டு வந்தேன். இப்போ நம்ம மேலே இருக்கோம். நல்லா இருக்குது பேக்ரவுண்டு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி. சரி வாங்க பார்க்கலாம். எழுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் போகிறோம். நான் ரெடி ஆகிட்டேன். மாமா மட்டும்தான் நீ ரெடி ஆகணும். தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் எழுப்பிட்டு போகும்போது பார்க்கலாம். இப்போ தான் கொஞ்சம் மோடமாக இருக்குன்னே, ஆனால் வெயில் இப்போ பயங்கரமாக அடிக்கி, சுள்ளண்டு அடிக்கி, கண்ணெல்லாம் கலங்குது பாருங்கள். கண்ணை திறக்க முடியல. இப்போ கொஞ்சம் மூடிடுச்சு. ஆஃப்டர்நூனே சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படின்ட்டு. கடைசி வந்து போகலை. எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ தான் தூங்கிட்டு இருந்தாங்க. எப்படி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எந்திரிக்க மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். அதே மாதிரி எப்படி நம்ம ஈவினிங் போக வேண்டியது இருக்குல்ல, அப்பயே போய்க்குருவோம் அப்படின்ட்டாங்க. சரி வேறு என்ன பண்ண அப்படின்ட்டு போயிட்டு நானும் தூங்கிட்டேன். எதுக்குடா கிளம்பணும் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் வந்து 6 o'clock ஆக போகுது. அந்த நேரம் தான் நாங்கள் போக போகிறோம். அதனால தான் இப்போ குளிச்சுட்டு நான் ரெடியாக இருக்கேன். அவங்களும் குளிக்க போயிட்டாங்க. இப்போ வந்து கன்ஃபார்மாக நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். ஆனால் இப்போயுமே அங்கே வச்சு சாப்பிட்றோமா எங்கள் வீட்டில் இருந்து தான் சாப்பிட்றோமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு வருவோம். என்னென்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம். இது வரைக்கும் எப்பயுமே இப்போ பிரியாணினா 2 பேருக்குமே பிரியாணி வாங்குவோம். இல்லை அப்படின்னா ஒரு பிரியாணி வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படி தான் சாப்பிட்டோம். இந்த தடவை வந்து எனக்கு பிரியாணியும் ஆசை இருக்குது, அது போக பரோட்டாவும் ஆசை இருக்குது. அதனால் 2மே வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம். என்னென்ன பண்ணுறோன்றது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்திரிச்சிட்டாங்க, கிளம்பியாச்சு. நான் கிளம்பிட்டேன். மாமா மட்டும் நீ கிளம்பணும். கிளம்பிட்டு சர்ன்னு போக வேண்டியது தான். சரி பார்க்கலாம். போய் சாப்பிட்டுட்டு சரவணா ஸ்டோரில் போய் அப்படியே பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். மாமா வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்னால் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சும்மா லிட்டில் பிட்டாக எடுத்தேன். எடுக்கணும்னு சொல்லிட்டோமே அப்படின்றக்காக எடுத்தாச்சு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் சாப்பிட்றதுமே பார்த்திங்கன்னா பிரியாணி பரோட்டா சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி 2 பரோட்டா சாப்பிட்டு அதுவே ஃபுல்லாக வயிறு நிறைஞ்சிருச்சு. மாமா பிரியாணி சாப்பிட்டாங்க. பிரியாணி கொஞ்ச நாள் சாப்பிட்றணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் சுத்தமாக எனக்கு வயிற்றில் இடம் இல்லை. சரி போதும் அப்படின்ட்டு. ஆனால் ஆசை இருந்துச்சு, ஆனால் சாப்பிட முடியல என்னால். அதனால் போதும், எனக்கு பரோட்டாவே போதும் அப்படின்ட்டு லாஸ்ட் பிரியாணி சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்னால் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியாததுக்கு மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்ன பர்ச்சேசிங் பண்ணோன்றதை நான் தனி வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.